9th CBSE Maths exercise 3.1ல இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வியாபாரி இருக்கார், அவர்கிட்ட நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பைசஸை கொடுத்துட்டு அவர் காப்பர் இன்கோட்ஸை வாங்கிக்கிறார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலமாக. இப்போது அவர் 15 இன்கோட்ஸ் வாங்கினார். எப்படி அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட ஸ்பைசஸ் பேக் இருக்கு இல்லையா, அதில் 2 பேக் ஸ்பைசஸை கொடுக்கும்போது அவருக்கு 15 இன்கோட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது ஸ்பைசஸ்ன்னா 12 பேக்ஸ் வச்சுருக்காரு. 12 பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வச்சுருக்காரு. இப்போது இதை அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு எவ்வளவு இன்கோட்ஸ் கிடைக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பேகு ஸ்பைசஸ் கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 15 இன்கோட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ 2 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் அதை கொடுக்கும்போது அவருக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 15 இன்கோட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போது ஒரு பேக் ஆஃப் ஸ்பைசஸ் கொடுத்தான்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ therefore 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளவு இன்கோட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிவைடட் பை 2. இப்போ நமக்கு ஒரு பேக் ஸ்பைசஸ் கொடுக்கும்போது எவ்வளோ இன்கோட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 12 பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். 12 பேக்ஸ் ஆஃப் இன்கோட் ஸ்பைசஸ். இந்த 12 பேக்ஸ் ஆஃப் ஸ்பைசஸை கொடுத்தா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15 டிவைடட் பை 2 இன்ட்டு 12. இப்போ இதே அடித்து கொடுத்தோம்னா 6. அப்போ 6 இன்ட்டு 15 எவ்வளோ வரும் அப்படின்னா 90 இன்கோட்ஸ். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 90 இன்கோட்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இப்போ செகண்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது செகண்ட் கொஸ்டினில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன பேட்டர்னில் இருக்குது, இந்த நம்பர் எதால் காமனாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19 இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும். சரி, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, முதல்ல அது தெரியாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 இருக்குது அப்படின்னா 11ஐ 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போது அதோட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நம்பரும் இன்ட்டு 1, இதுதான் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ். அப்போது 2 ஃபேக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்ஸ். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னால் அது காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு தெரியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸு. அப்போது ப்ரைம் நம்பர்ஸில் எல்லாமே ஆட் நம்பராக இருக்குமா இல்லை ஈவன் நம்பராக இருக்குமா அப்படிலாம் கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ ப்ரைம் நம்பரில் ஒரே ஒரு ஈவன் நம்பரை தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. இது மட்டும்தான் ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். அப்புறம் மித்தது எல்லாமே காம்போசிட் நம்பர். இப்போ 4 அப்படின்னு எடுத்தால் 2 × 2 4. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 2 × 2 × 1. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 4 அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர் ஆகிடும். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போது நம்ம இந்த பேட்டர்னில் அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதணும். அப்போ நமக்கு தெரியும் கண்டிப்பாக அடுத்து வர்ற நம்பர்ஸில் ஆட் நம்பர் மட்டும்தான் நமக்கு இதில் வரும், இந்த பேட்டர்னில் இன்க்ளூட் ஆகும். அப்போ பாருங்கள், 19க்கு அடுத்து என்ன நம்பர் வரும், 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் ஒரு நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் மட்டும் இதோட இன்க்ளூட் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 20 அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர், உங்களுக்கே தெரியும் ஈவன் நம்பர். ஸோ அது காம்போசிட் நம்பர், அதனால் அதை எடுத்துக்க முடியாது. 21 அப்படின்னா 7 × 3 21. ஸோ இதுவும் வராது. இப்போ 22ன்றது ஈவன் நம்பர். ஸோ இது வராது, ஈவன் நம்பர்ஸ்லேயே வரவே வராது, ஈவன் நம்பர் பூரா வராது. அப்போ இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே ப்ரைம் நம்பர்ஸாக வராது.
அப்போ இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்க வேண்டியது 21 வராது. 7 × 3 21 அது வராது. அதுக்கு அடுத்து 23 பார்த்தீங்கன்னா இது ப்ரைம் நம்பர். 23ங்கிற நம்பரை 23ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இது ப்ரைம் நம்பர், நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்து 25னா உங்களுக்கு தெரியல, 5 5s are 25. ஸோ இதெல்லாம் வராது. 27 அப்படின்னா 9 × 3 27. ஸோ அதுவும் வராது. அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. ஸோ இதுதான் அந்த ப்ரைம் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு 30 வராது. 31 அப்படிங்கிறது வரும். 31 அப்படிங்கிற நம்பரை 31ஆல் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க, நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கேட்டாங்க. நம்ம அந்த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸை எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, அடுத்து நம்ம தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது தேர்ட் கொஸ்டின் செய்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் நம்பர்னால் என்ன, அது எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறத கேப்ஸ்லாக் K இதில் தான், இந்த லெட்டரில் தான் டினோட் பண்ணுவாங்க. சரி, நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரையும் இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போது நேச்சுரல் நம்பரில் எந்த நம்பர்லாம் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 வராது, நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது மட்டும்தான் நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு. இப்போ இந்த கொஸ்டினை செய்யலாம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, we know that natural numbers are closed under addition. என்னென்னா, the sum of any two natural numbers is always a natural number. ஒரு 2 நேச்சுரல் நம்பர் எடுத்து அதை 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நேச்சுரல் நம்பராக தான் கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர் தே க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். இதை நம்ம செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ப்ரொவைட் எ கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள் மூலமாக உங்களோட ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாமா? அப்போ லெட் natural number number 2, 5. இப்போ 2 நம்பர் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணலாம். சும்மா அது வந்து அடிஷனில் 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நேச்சுரல் நம்பர். ஓகே, அவங்க சொன்னது ஓகே. அடுத்து இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் சப்ட்ராக்ஷன். இப்போது 5 2 நம்பர் எடுத்துருக்கோம்ல. இப்போ 5லேருந்து 2வை மைனஸ் பண்ணலாம். இது நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 3. இதுவும் நேச்சுரல் நம்பர். ஓகே, இது நேச்சுரல் நம்பர். சரி, ஓகே. இப்போது இதே 2 நம்பர் தான் எடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் 2லேருந்து நான் 5ஐ மைனஸ் பண்ணுறேன். ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -3 கிடைக்கும். இப்போ -3 அப்படின்றது என்னது? நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகே, நெகட்டிவ் நம்பர் கிடச்சிருக்கு, இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 3 நம்பர் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,3 5,7 இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸை வந்து 1,3ன்னு எடுத்தோம்னா இப்போது நான் இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறோம். 3லேருந்து 1 போச்சுன்னா 2. அப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர் தான். ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பராக கிடைக்கும். இதே இது ஒரு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். அப்போது என்ன பண்ணுவீங்க? இது வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, ஏன்னா நெகட்டிவாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நெகட்டிவ் நம்பர், இட்ஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். நேச்சுரல் நம்பர் ஆர் நாட் க்ளோஸ்டு. அவங்க அதை தானே கேட்டாங்க. ஆன்சர் எழுதிடலாமா? நேச்சுரல் நம்பர் are not closed under subtraction. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம 4th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஃபோர்த்து சம் செய்கிறோம். ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணுறது எப்படின்னா கை விரல்களை வச்சு கவுண்ட் பண்ணி பழகினாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா கட்டை விரல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மித்த 4 விரலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு விரலையும் எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரலுக்கு 3 ஜாயின்ட்ஸ் இருக்குது. அப்படி தானே? 1 2 3. அதே மாதிரி இந்த விரல்லையும் 3 ஜாயின்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த விரல்லையும் 3 ஜாயின்ட்ஸ் இருக்கும். இந்த விரல்லையும் 3 ஜாயின்ட்ஸ் இருக்கும். கட்டை விரல் மட்டும் அவங்க அந்த கவுண்டிங்க்கு எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த 4 விரலில் எவ்வளோ ஜாயின்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் ஃபிங்கர் எத்தனை? டோட்டல் ஃபிங்கர்ஸ் ஈக்குவல் டு 4. 4 விரல் எடுத்திருக்காங்க. இதில் ஜாயின்ட்ஸ் ஒரே ஒரு விரலில் எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குது? ஜாயின்ட்ஸ் ஆன் 1 ஃபிங்கர் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ டோட்டல் ஜாயின்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஜாயின்ட்ஸ் என்னும்போது இங்கே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போது எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குன்னா 3. அப்போ 4 × 3 இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ we can count up to 12 on one hand. ஒரே ஒரு கையில் உள்ள 4 ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா 12 வரலும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஃபோர்த்து சம் ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் இந்த சம். இப்போது நம்ம 3.1 இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.